अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बअदु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹ் உங்களுக்கு நல்வாய்ப்பு வழங்கியிருக்கின்றான். நீங்கள் இந்த ஆண்டு மஜ்லிஸ் ஹுத்தாமல் அஹ்மதியாவின் இஜ்திமாவின் சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டுள்ளீர்கள். மேலும் இதில் பல்வேறு விஷயங்களில், பல்வேறு நிகழ்ச்சிகளில், போட்டிகளில் பங்கெடுத்துள்ளீர்கள். அல்லாஹ்வின் அருளினால் ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில் இளைஞர்கள், பிள்ளைகள், பெரியவர்களுக்கும் கூட கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அவசியமான விஷயம் என்னவென்றால், ஜமாத்தின் நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்களை புரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். இதுதான் ஒரு ஜமாத்தின் முன்னேற்றத்தின் திறவுகோலாக இருக்கின்றது. 1938 ஹதரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஜ்லிஸ் ஹுத்தாமுல் அஹ்மதியாவிற்கு அடித்தளமிட்ட போது அன்னார் இந்த ஒரு நோக்கத்தை, மேலும் இந்த ஒரு எதிர்பார்ப்பையும் ஆசையையும் முன்வைத்தார்கள். அதாவது எல்லா அஹ்மதி இளைஞர்களும் தம்முடைய மார்க்கத்தின் போதனைப்படி தொடர்ச்சியாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றும் நல்லொழுக்கத்தின் உயர் தரத்தை பெறுவார்கள். அல்லாஹை வணங்குவதற்கான தரத்தை மேம்படுத்துவார்கள். மேலும் எப்பொழுதும் அல்லாஹினுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். மற்றும் ஹுத்தாமுல் அஹ்மதியா அஹ்மதி இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கழிப்பதற்காக ஒட்டுமொத்தமான ஒரு அமைப்பாக இருக்கிறது என்றால், அவர்களெல்லாம் ஒன்றிணைந்து இஸ்லாத்தின் போதனைப்படி செயல்பட முடியும். மஜ்லிஸ் ஹுத்தாமுல் அஹ்மதியா தோற்றுவிக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், நம்முடைய இளைஞர்களிடம் மார்க்கத்திற்கு தொண்டாற்றுதல் மற்றும் மார்க்கத்திற்காக தியாகம் செய்வதற்கான அந்த உணர்வை பொங்கெழச் செய்ய வேண்டும். இது மட்டுமல்லாமல் மஜ்லிஸ் ஹுத்தாமுல் அஹ்மதியாவின் அடித்தளம் என்பது அஹ்மதி இளைஞர்கள் தம்முடைய மார்க்க தேவைகளை முழுமை செய்து கொள்வதற்காக மட்டும் வைக்கப்படவில்லை. மாறாக எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகளும் தங்களுடைய மார்க்கத்தில் நிலைபெற வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் மஜ்லிஸ் ஹுத்தாமுல் அஹ்மதியா தோற்றுவிக்கப்பட்டதற்கான இன்னொரு காரணம் என்னவென்றால், அஹ்மதி இளைஞர்கள் தங்களிடம் ஆன்மீக மற்றும் நல்லொழுக்க ஒரு புரட்சி ஏற்படுத்த வேண்டும். அதற்கு பிறகுதான் அவர்களால் உலகத்தில் ஆன்மீக மற்றும் நல்லொழுக்க புரட்சி ஏற்படுத்த முடியும். மேலும் இவ்வாறு உலகம் அல்லாஹ்விற்கு அருகில் வரும். அவர்களிடம் ஒரு ரூஹை, ஒரு ஆன்மாவை அவர்கள் கொண்டு வர வேண்டும். அதாவது அவர்கள் உயர் நல்லொழுக்கத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஜ்லிஸ் ஹுத்தாமுல் அஹ்மதியாவை தோற்றுவித்ததற்கான காரணம், அஹ்மதி இளைஞர்கள் ஒன்று கூட வேண்டும், அவர்கள் ஒன்றாக நேரத்தை கழிக்க வேண்டும் என்பது மட்டும் நோக்கம் கிடையாது. இதற்காக அவர்கள் இது ஒரு தற்காலிகமான காரணம்தான். இதனுடைய அசல் ரகசியம் என்னவென்றால், ஹுத்தாமுல் அஹ்மதியாவிற்கான ஒரு செயல் திட்டத்தை அவர்களுக்கு முன்னால் இரண்டாவது ஹலிஃபா அவர்கள் எடுத்து வைத்தார்கள். நினைவில் கொள்ளுங்கள், மஜ்லிஸ் ஹுத்தாமுல் அஹ்மதியா உலகத்தின் அமைப்புகளோடு, உலகத்தோடு கூட்டங்களோடு இதற்கு எந்த ஒரு ஒப்புமையும் கிடையாது. இதை உலகத்தோட எந்த ஒரு அமைப்போடும் கம்பேர் செய்ய முடியாது. இது ஒரு ஆன்மீக அமைப்பாகும். நாம் முயற்சி செய்ய வேண்டியது எதற்காக என்றால், நமக்கு அல்லாஹுடனான தொடர்பு, இறை தொடர்பில் நாம் முன்னேற வேண்டும்.
அல்லாஹுடைய படைப்பினங்களுக்கான உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அத்துடன் அன்பு மற்றும் நுட்ப ஞானத்துடன் மற்றவர்களுக்கும் இறைவன் பக்கம் அழைப்பு விடுக்க வேண்டும். இவ்வாறு மற்ற மக்களும் கூட அல்லாஹ் மற்றும் அவனுடைய அடியார்களுக்கான உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக ஆக முடியும். இவ்வாறு கூறலாம், நீங்கள் தான் உண்மையான முறையில் ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமோத் அவர்கள் கூறியது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸ் படி செயல்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அதாவது நீங்கள் எதை உங்களுக்காக விரும்புகிறீர்களோ அதையே உங்களுடைய நண்பருக்காகவும் விரும்புங்கள். நீங்கள் ஒரு ஹாதிம் என்கின்ற வகையில் எப்பொழுதும் இந்த முக்கியத்துவத்தை, உங்களுடைய மிஷனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மிஷன் என்பது ரொம்ப விசாலமானது, மிகவும் மகத்துவமிக்கது. இந்த மிஷனை நீங்கள் மிகவும் பெருமிதத்தோடு, ஒரு விடாமுயற்சியோடு நீங்கள் முழுமை செய்ய வேண்டும். இது தொடர்பாக நீங்கள் நாம் அல்லாஹை வணங்குதல் மற்றும் அவனுடனான தொடர்பில் நாளுக்கு நாள் உலகத்தில் தெரியக்கூடிய அந்த வீழ்ச்சியை விட்டு நாம் முன்னேற வேண்டும். மேலும் மக்களுடைய உள்ளங்களிலும் கூட அல்லாஹுடைய படைப்பினங்களுடனான அந்த அன்பு இல்லாததன் காரணத்தினால் அவர்கள் சரிவை நோக்கி செல்கின்றார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய தேவை இருக்கக்கூடிய அதே தருணத்தில் யார் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்களோ அந்த மக்கள் எப்பொழுதும் இதையும் கூட வெளிக்காட்டுவதற்காக செய்கின்றார்கள். அவர்களுடைய நோக்கத்தையும் சுய நோக்கத்தை பெறுவதற்காக வெளிப்படையாக ஒரு தொண்டு செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் திரைமறைவில் அவர்களுடைய நோக்கங்கள் வேறாக இருக்கும். இந்த அன்பு இப்பொழுது மறைந்து போன அல்லது இல்லாததற்கு சமமான ஒரு உணர்வாக தென்படுகிறது. அதனுடைய விளைவு என்னாகிறது? நாளுக்கு நாள் இன்னும் முன்னரை விட அதிகமாக குரல்கள் எழுப்பப்படுகின்றன. இந்த உலக ஆற்றல்கள், வல்லரசுகள், இது சர்வதேச ஆற்றல்கள், இவர்கள் டபுள் ஸ்டாண்ட் எடுக்கின்றார்கள் என்று கூறப்படுகிறது. இவர்களுடைய சுயநலத்தின் உணர்வுகள் இருக்கின்றன என்று கூறப்படுகின்றன. எனவே அஹ்மதி இளைஞர்கள் என்ற வகையில் நீங்கள் உண்மையான முறையில் அனுதாபம் மற்றும் அன்பு மற்றும் களப்பற்ற தன்மையோடு எல்லா விதமான முன்னுரிமைகள் மற்றும் உங்களுடைய சொந்த விஷயங்களையும் விட அதிகமாக மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். உங்களுடைய இந்த நோக்கங்களுக்கு ஏற்ப உலகத்திற்கு நீங்கள் அழைப்பு விடுக்க வேண்டும். ஜமாத்தின் ஒவ்வொரு நபருக்கும் இந்த விஷயத்தை பெறுவது அவசியமாகும். அதற்காக உங்களால் இயன்ற அளவு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் எப்பொழுது வெற்றி அடைய முடியும் என்றால் உங்களுடைய ஒவ்வொரு அமலும் அந்த கடுமையான ஆசையோடு, அதாவது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும், உலகத்தின் ஆசைகளை விட்டு விலக வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு இருக்க வேண்டும். உலகத்தின் அந்த ஆசைகள் உங்களுடைய ஆசையில் இடையூறாக இருக்கக்கூடாது. ஒரு முறை ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாதிம்களோடு உரையாடும் போது கூறினார்கள், மஜ்லிஸ் ஹுத்தாம் அல் அஹ்மதியாவிடம் கூறினார்கள், ஜமாத்துடைய உறுப்பினர்கள் தங்களுடைய வயது மற்றும் தங்களுடைய அந்தஸ்தை புரிந்துவாறு நன்மையில் முன்னேறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், முன்னேற வேண்டும். அல்லாஹுடன் களப்பற்ற முறையில் அதற்காக உதவி கோர வேண்டும். மேலும் நீதி நேர்மைக்கான நியாயமுடன் நடந்து கொள்வதற்கான அந்த தரத்தை பெற வேண்டும். மேலும் கைர் அகமதிகளுடைய அந்த தோரணைகளை பார்த்து சாட்சி பெற வேண்டும், இவர்கள் நம்மளை விட சிறந்தவர்கள் என்று. ஒரு அகமதி அவர்கள் தாம் மட்டும் ஆன்மீக மற்றும் நல்லொழுக்க தரத்தை பெற்றுவிட்டார்கள் என்று மகிழ்ச்சி அடைந்து விடக்கூடாது. இறைச்சத்தை பெற்றுவிட்டோம் என்று மகிழ்ச்சியாக இருந்து விடக்கூடாது. மாறாக முயற்சி என்ன செய்ய வேண்டும் என்றால் மற்றவர்களிடமும் கூட இந்த ஒளியை அவர்கள் எழச் செய்ய வேண்டும். அவர்களிடமும் நட்பண்புகள் வர வேண்டும். அவர்களும் ஆன்மீக மற்றும் நல்லொழுக்க முன்னேற்றத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அஹ்மதி என்கின்ற வகையில் நாம் இந்த நோக்கங்களை பெறக்கூடியவர்களாக இருந்தால் எந்த விஷயத்தை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம்
அவர்கள் பையத்துக்காக கூறுகிறார்கள், எதற்காக நாம் பையத் செய்துள்ளோமோ அதை நிறைவேற்ற வேண்டும். நினைவில் கொள்ள வேண்டும், நாம் நம்முடைய வயதை கருத்தில் கொள்ளாமல், என்ன வயது இருக்கிறது என்பதை பார்க்காமல் நம்மிடம் அதிகமான முன்னேற்றங்களை கொண்டு வர வேண்டும். எல்லா விதமான தீய நடத்தைகள், தீய ஒழுக்கங்களை விட்டும் நம்மை நாம், அதாவது அநீதி அக்கிரமம் ஆகியவற்றை நம்மை நாம் தடுத்து வைக்க வேண்டும். இப்படி நாம் செய்தோம் என்றால், இப்படி நாம் செய்யவில்லை என்றால் பிறகு உலகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்ற நம்முடைய அந்த வாதங்கள் ஒன்றுமற்றவையாகிவிடும். நம்முடைய சுய சீர்திருத்தத்தை பற்றி இதை பொறுத்தவரை இது நம்முடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்கின்றது. முதலில் பெற்றோர்கள் தங்களுக்கான உரிமையை செலுத்த வேண்டும், அவர்களுக்கான உரிமையை பிள்ளைகள் செலுத்த வேண்டும், மனைவி மக்களுக்கான உரிமையை செலுத்த வேண்டும், நண்பர்களுக்கான உரிமை செலுத்த வேண்டும், அண்டை இயலாருக்கான உரிமை செலுத்த வேண்டும், பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, உடன் பணியாற்றக்கூடியவர்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, நம்முடைய உயர் பணியாளராக இருக்கட்டும், நம்ம கீழ் வேலை செய்யக்கூடியவராக இருக்கட்டும், பணியாளர்களுக்கு, உதவி அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கான உரிமை செலுத்த வேண்டும். நாம் செய்ய வேண்டிய முயற்சி என்னவென்றால், அல்லாஹுடைய திருப்தியிலிருந்து விலக்கி அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வேலையை விட்டும் நாம் நம்மை தடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எந்த ஒரு பெரிய தீமையிலிருந்து தடுத்திருக்கின்றானோ அது மற்றவர்களை பற்றி தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது என்பதாகும். இதன் விளைவாக அதாவது மற்றவர்களுக்காக தீமையை நாடக்கூடிய அந்த விஷயம், அதனுடைய அந்த விளைவு ரொம்ப தொலைதூரம் செல்லக்கூடியதாக இருக்கும். ஒருவர் மற்றவர் மீது பகைமை உருவாக்கி விடுகிறது. அதனுடைய விளைவாக பரஸ்பரம் ஒரு மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு விடுகின்றன, பிரிவினைகள் ஏற்படுகின்றன, விரிசல்கள் ஏற்படுகின்றன. வீட்டிலும் சமுதாய அளவிலும் இதனுடைய விளைவுகள் மிகவும் பயங்கரமாக இருக்கின்றன. இதனால் நான் குறைவான வயதுடைய ஹாதிம்களாக இருக்கட்டும் அல்லது அதிக வயதுள்ள அதாவது அதிக வயதுள்ள அத்ஃபாலாக இருக்கட்டும், அவர்களுக்கு நினைவூட்டுகின்றேன். குறைந்த வயது ஹுத்தாம், அதிக வயது அத்ஃபாலுக்கு, நீங்கள் மற்றவர்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்டை விட வேண்டும். மற்றவர்களுக்காக நீங்கள் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான சிந்தனைகளை, உணர்வுகளை நீங்கள் கைவிட வேண்டும். மற்றவர்களுக்காக நல்ல விஷயத்தை யோசிக்க வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். உங்களுக்கு முன்னால் ஒரு யாரை பற்றியாவது தவறான சிந்தனை பற்றி வந்துவிட்டதென்றால் அது வேறு விஷயம். அதாவது உங்களுக்கு முன்னால் அது கொண்டு வரப்படுகின்றால் அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது. மேலும் பொய் ஒரு விஷயமாகும், அது உள்ளத்தில் இடம் பிடித்து விடுகின்றது. அது ஒருவர் மற்றவர் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை உடைத்து விடுகிறது, நம்பிக்கையை உடைத்து விடுகிறது. இந்த வயதில், இந்த காலகட்டத்தில் பொய் எவ்வளவு வழக்கமாகிவிட்டதென்றால், பொதுவாகிவிட்டதென்றால், ஒரு சாதாரண மனிதருக்கு பொய்க்கும் உண்மைக்கும் நடுவில் வித்தியாசமே செய்து பார்க்க முடியாமல் இருக்கின்றது. சமூகத்தின் இந்த தீய விளைவுகள் காரணம், தீய பாதிப்புகள் இருக்கின்றனவே, இது இதற்கு காரணமாக இருக்கின்றன. சில அகமதிகளும் கூட இந்த தீமையில் மூழ்கிவிட்டார்கள், பொய் பேசும் வழக்கமுடையவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் நினைக்கின்றார்கள் சின்ன சின்ன ஏமாற்றம் செய்வது, யாரையாவது சின்னது ஏமாற்றுவது அல்லது விளையாட்டுக்காக பொய் பேசுவது சரிதான் என்று நினைக்கின்றார்கள். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் எல்லா விதமான பொய்யையும் தடுத்துள்ளான். இந்த சமூகத்தில் நாளுக்கு நாள் எந்த பிரச்சனைகள் அடிக்கிறவாகின்றனோ அதற்கு காரணம் சமூக வலைதளத்தில் இன்றைய காலத்தில் எல்லா விதமான பொய்யும் பரப்பப்படுகிறது. அதில் எதுவும் மிகைப்படுத்தி கூறுவது கிடையாது. நாம் பொய் மற்றும் தவறாக இல்லாத விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடியது பரவி இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கின்றோம். இது மறைப்பதற்கில்லை. எப்படிப்பட்ட தூது செய்தியை நீங்கள் ஃபார்வர்ட் செய்து விடுகிறீர்கள் என்றால், உங்களுக்கு தெரியாமலேயே அந்த விஷயத்தை நீங்கள் பரப்பி விடுகின்றீர்கள். அது பொய்யாக இருக்கும். இது ஏமாற்றுவதாக இருக்கின்றது. இது சில இளைஞர்களுக்கு இதை பற்றி உணர்வு கூட இருப்பதில்லை, உணர்வதே இல்லை அவர்கள். இதனால் என்ன பிரச்சனை வரும் என்று அவர்கள் யோசிப்பது கூட இல்லை. பொய் பிரச்சாரம் இது சின்ன சின்ன ஊர்கள், சமுதாயங்கள், நாடுகளில் பரவிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு சமுதாயங்களுக்கு மத்தியில், சமூகத்தில் பல்வேறு குழுக்களுக்கு மத்தியில் சண்டை நடக்கின்றது. பொய்யின் காரணமாக இந்த சண்டைகள் அதிகமாகின்றது.
சோஷியல் மீடியா வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இது எந்த நோக்கத்தை வெளிப்படுத்துகிறதுனால் மக்களை அருகில் கொண்டு வருவதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் என்று கூறுகின்றது. ஆனால் இது மக்களிடம் பொய்யை பரப்புவதற்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கின்றது. சமீபத்திலேயே யூகேவில் சோஷியல் மீடியாவில் பொய் போஸ்ட் வைக்கப்பட்டது. சில தீய எண்ணமுடையவர்கள் சவுத் போர்ட்டில் நடந்த சிறு குழந்தைகளை கொன்றார்கள். அதற்கு பிறகு பொய் சோஷியல் மீடியாவில் பரப்பப்பட்டது. மக்கள் அதை நம்பினார்கள். அதனுடைய விளைவு என்னவென்றால் உங்களுக்கு முன்னால் இருக்கின்றது. இந்த நாட்டில் வரக்கூடிய முஹாஜிர்கள், குறிப்பாக முஸ்லிம்கள், அதற்கு இலக்காக்கப்படுகின்றார்கள். தவறான விஷயத்தை பரப்பப்பட்ட போது, தவறான விஷயங்களை பரப்ப ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் அதில் கலந்து கொள்ளவே இல்லாதது போன்று, எங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதது போன்று இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் உண்மையை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், உண்மையில் நிலை நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு அகமதியும் தவறான மெசேஜை, தவறான கருத்தை ஃபார்வர்ட் செய்யக்கூடியவராக இருக்கக்கூடாது. சென்ட் இந்த பட்டன் இருக்கின்றது. அதை அமுக்குவதற்கு முன்னால் நன்றாக கவனமாக யோசித்து கொள்ள வேண்டும். நீங்கள் அடுத்தவர்களுக்கு வைக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த தூது செய்தி பலனளிக்கக்கூடிய மெசேஜா என்று பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு போஸ்டில் பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, இது உண்மையோ இல்லையோ என்ற ஒரு சின்ன அளவு சந்தேகம் இருந்தால் கூட அதை நீங்கள் ஃபார்வர்ட் செய்யாதீர்கள். என்ன ஆனாலும் சரி, ஒரு அகமதிக்கு எப்பொழுதும் பொய்யின் மூலமாக, அதாவது பொய்யை தன்னுடைய அடைக்கலமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. சோஷியல் மீடியாவில் பல மக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்களுடைய பெற்றோர்களிடம் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அல்லது உயரதிகாரிகள் அல்லது ஆசிரியர்களிடமிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக பொய் பேசுகின்றார்கள். கணவன் மனைவியும் கூட பொய் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் இன்னொருவரிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, ஏதாவது தங்களுக்கு சாதகமாக தீர்மானம் வருவதற்காக பொய் பேச. இப்படிப்பட்ட மக்கள் ஒரு விஷயத்தை உணர்வதில்லை. பொய் பேசுவது என்பது மிகப்பெரிய ஒரு பாவமாகும், மிகப்பெரிய ஒரு பாவத்தில் ஈடுபடுவதாகும். எந்த ஒரு நபர் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்கின்றாரோ அவர் ஒருபோதும் இந்த சிந்தனையை கூட தன்னுடைய சிந்தனையில் வரவிட முடியாது. அதாவது பொய்யுடைய அந்த விளைவால் அல்லாஹுக்கு முன்னால் என்ன ஒரு நிலையில் நாம் இருப்போம் என்பதை ஒரு மனிதன் அறிந்தால் பிறகு பொய்யே பேச மாட்டான். அதாவது ஷிர்க் என்ற வட்டத்தில் பொய் வைக்கப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள், பொய் பேசுபவரோ நயவஞ்சகத்தை வெளிப்படுத்துகின்றார், அது ஒரு நயவஞ்சகனின் அடையாளமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நயவஞ்சகர் பேசும்போதெல்லாம் பொய் பேசுவார். ஒருவரிடம் உடன்படிக்கை செய்தால் அந்த நயவஞ்சகர் அந்த வாக்குறுதியை மீறி விடுவார், உடன்படிக்கையை முறித்துக் கொள்வார். நயவஞ்சகருடைய அடையாளம். ஏதாவது சண்டை நடக்கும் பொழுது அப்பொழுது அவர் ஏச்சு பேச்சுக்களை பேசுவார், கெட்ட வார்த்தைகளை பேசுவார். எந்த ஒரு அகமதியும், மஹமதி ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்கள் இந்த விஷயத்தை பொறுத்து கொள்ளக்கூடாது. அதாவது அல்லது முஷ்ரிக்காகவோ ஷிர்க் செய்யக்கூடியவர்களாகவோ முனாஃபிக்காகவோ இருப்பதை எந்த ஒரு அகமதியும் பொறுத்து கொள்ளக்கூடாது. தான் இப்படி ஆகிவிடுவதை பொறுத்து கொள்ளக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் மற்றவர்கள் சாட்சி பகர வேண்டும். இவர் அகமதிகள் உண்மை பேசுகிறார்கள் என்று சாட்சி பகரக்கூடியதற்கு நிர்பந்தத்துக்கு ஆளாகிவிட வேண்டும். அப்படி நீங்கள் உண்மை பேச வேண்டும். எந்த நிலையிலும் இவர்கள் உண்மையை கைவிடுவதில்லையே என்று மக்கள் கூற வேண்டும். அகமதிகளிடம் ஒரு விவகாரம் செய்யும் பொழுது, அகமதிகள் தங்களுடைய ஒரு உடன்படிக்கை செய்யும் பொழுது அவர்கள் அதை கடைபிடிப்பார்கள் என்ற நம்பிக்கை வர வேண்டும். அதனால் அதை கடைபிடிப்பதனால் அகமதிகளுக்கு இழப்பு ஏற்பட்டாலும் சரி, கடைபிடிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய நல்லொழுக்கத்தின் தரத்தை மற்றவர்களிடம் குற்றம் கூறுதல் மூலமாக உங்களுடைய தரத்தை குறைத்துவிடக்கூடாது.
மிகவும் நம்பகத்தன்மையோடு மற்றும் சான்றுகளோடு உண்மையை உடைய விஷயத்தை மட்டும்தான் பேச வேண்டும். எப்பொழுதுமே உண்மையின் பிடியை விடக்கூடாது. இதன் விளைவாக தற்காலிக இழப்பு வேண்டுமானால் உங்களுக்கு ஏற்படலாம், சில நேரம் உங்களுக்கு தோல்வி ஏற்படலாம். நீண்ட காலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு காலத்திலோ மனிதன் இதற்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். ஏன்னா மனிதன் மரணிக்க இருக்கின்றான். நாம் இந்த உலகத்தில் எந்த அமல் செய்தோமோ அதற்கு நாம் பதிலளிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹுடைய திருப்திக்கு காரணமாக அமையக்கூடிய எல்லா வேலைகளையும் நாம் செய்ய வேண்டும். மேலும் திருக்குர்ஆன் மூலமாக நமக்கு வழங்கப்பட்டுள்ள அல்லாஹ்வின் போதனைகள் படி நாம் செயல்பட வேண்டும். அஹ்மதி பெற்றோர்கள் எல்லா விதமான பொய்யிலிருந்தும் தம்மை காத்து கொள்ள வேண்டும். வீட்டில் வெளிப்படையாக சாதாரண ஒரு விளையாட்டாக கருதி அவர்கள் பொய் பேசுகிறார் என்றால் அதுவும் கூட இருக்கக்கூடாது. நீங்கள் இப்படி செய்தால், நீங்கள் பொய் பேசினால் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு உண்மை பேசுவார்கள் என்று நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டாம். உண்மை பேசு என்று சொல்வதனால் உண்மை பேசுவார்கள் என்று நம்பிக்கை வைக்காதீர்கள். நீங்கள் உங்களால் பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற முடியாத ஒரு வாக்குறுதி அளிக்காதீர்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய நூல்கள் மற்றும் மல்ஃபுஸாத் பல்வேறு விஷயங்கள் கூறியிருக்கின்றார்கள். கட்டுரைகளிலெல்லாம் பொய்யை அன்னார் கடுமையாக கண்டித்துள்ளார்கள், தடுத்துள்ளார்கள். மேலும் பொய் மிகவும் கடுமையான விஷம் என்று அன்னார் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். ஒரு மனிதர் பொய்யை முழுமையாக கைவிடாதவரை அவரால் களப்பற்றவராக இருக்க முடியாது, அவருடைய ஈமான் களப்பற்றதாக இருக்க முடியாது. எவர் பொய் பேசாமல் வாழ கழிக்க முடியாது என்று நினைக்கின்றாரோ இது மிகவும் கொடூரமான ஒரு சிந்தனையாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சிந்தனையை முற்றிலும் வெறுத்துள்ளார்கள். அதாவது பொய் பேசாமல் வாழ முடியாது என்றது. ஒருவர் உண்மையை பேசி வாழ முடியும் என்றால் பொய் பேசி வாழவே முடியாது என்று கூறினார்கள். அந்தோ பரிதாபம், வருத்தத்துக்குரிய விஷயம். அல்லாஹுக்கு எந்த அளவுக்கு மதிப்பளிக்க வேண்டும் அந்த அளவுக்கு மதிப்பளிப்பதில்லை. அல்லாஹுடைய அருள் மற்றும் கருணை இல்லாமல் யாரும் உயிருடன் இருக்க முடியாது என்பதை அவர்கள் புரிவதில்லை. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பொய் என்னும் அசுத்தம் மற்றும் கஷ்டங்களை பொய்யின் மூலமாக அகற்றுவது என்பது அல்லாஹ் திருக்குர்ஆனில் பொய்யை சிலைகளை வணங்குவதோடு ஒப்பிட்டு கூறியிருக்கின்றான். நாம் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் இல்லாமல் மூச்சு கூட விட முடியாது. மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ்வுடைய அருளால் இருக்கின்றது, அருளால் தான் மூச்சு விடுகின்றான். எவர் பொய் பேசுவதற்கான திட்டம் தீட்டுகின்றாரோ அவர் எப்போதும் அதில் வெற்றி பெற முடியாது. உண்மையை விடுவதனால் மனிதன் அல்லாஹ்வின் உதவி மற்றும் அவனுடைய பாதுகாப்பை விட்டு தன்னை விலக்கிக் கொள்கின்றார், தேவையில்லை என்பது போன்று. நாம் சமூகத்தில் பொய்யை வழக்கப்படுத்துகிறோம் என்றால் பிறகு பல கருத்து வேறுபாடுகள் உலகத்தின் அமைதியை சீர்குலைப்பதற்கு காரணமாக அமைகின்றன. அதற்கு காரணம் பொய்யாகும். பொய் இல்லை என்றால் இந்த அளவு உலகத்தில் பரவி இருக்கக்கூடிய நெருப்பை போன்று பரவி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் பரவவே பராது. உண்மையில் நம்முடைய அந்த நற்செயல்களின் விளைவு இதிலிருந்து நாம் முகம் திருப்புவதன் காரணமாகவே உலகம் ஒரு அழிவின் விளிம்பில் குழிக்குள் சென்று கொண்டிருக்கின்றது. மேலும் நீதியின்மை உச்சக்கட்டத்தில் இருக்கின்றது. தனிப்பட்ட முறையிலும் மக்கள் தங்களை தங்களுடைய கண்ணியத்திற்காக, வெளிப்படையான கண்ணியத்திற்காக பொய் பேசுகின்றார்கள். ஆனால்
ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து எல்லா விதமான தீமைகளும் தப்பிப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பொய் பேசுவதை விட்டுவிடுங்க. உண்மையோடு ஒரு மனிதர் நன்றியுடையோடு நடந்து கொண்டால், உண்மையில் நன்மையில் நிலைத்து நின்றால், பல நன்மைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மனிதன் செய்வதற்கு நல்வாழ்வை பெறுகின்றார் என்று கூறினார்கள். தீமையை விட்டுவிட்டால் நான் மீண்டும் கூறுகின்றேன், ஜமாத்தில் எல்லா உறுப்பினர்கள், குறிப்பாக ஹுத்தா மற்றும் அத்ஃபாலிடம் கூறுகின்றேன், நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுதும் நம்பிக்கைத்தன்மையில் நிலைத்திருக்க வேண்டும், பொய்யை விட்டு விலகி இருக்க வேண்டும். அஹ்மதி பிள்ளைகள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தில் இணைய வேண்டும் என்றால் அது உண்மை நிலைநாட்டுவதற்காக இருக்க வேண்டும், பொய்யை விடுவதற்காக இருக்க வேண்டும். அல்லாஹ் முழு உலகத்திற்கும் இதை சான்று பகரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது அஹ்மதிகள் பொய் பேச மாட்டார்கள் என்று. என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நினைவூட்ட விரும்புகின்றேன். ஹிலாஃபத்தோடு நன்றியுடைமையோடு நடந்து கொள்வதை எப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த உறுதிமொழியை, அதாவது காலத்தின் ஹலீஃபாவுக்கு கட்டுப்படுவீர்கள், ஒவ்வொரு கட்டளைக்கும், அதாவது ஒவ்வொரு கட்டளை எல்லா நல்ல போதனைகள் படியும் செயல்படும் என்று கூறுகின்றன. நல்ல போதனை என்றால் என்ன? அது அல்லாஹுடைய கட்டளைகளை முன்னால் எடுத்து வைப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கட்டளைகளை முன்னால் எடுத்து வைப்பது மட்டுமே நல்ல போதனையாகும். எப்பொழுதும் காலத்தின் ஹலீஃபா அவர்கள் அல்லாஹ் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளுக்கு எதிராக காலத்தின் ஹலீஃபா எந்த ஒரு விஷயத்தையும் கூறவே மாட்டார். எனவே தொடர்ச்சியாக உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். உங்களுடைய வாக்குறுதிக்கேற்ப வாழ்வை கழிக்கின்றீர்களா? காலத்தின் ஹலீஃபாவுடைய நல்ல போதனைகள் படி நீங்கள் செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களா? கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களா? உதாரணமாக, நான் தொழுகையை பற்றி மீண்டும் மீண்டும் அதை கடைபிடிக்குமாறு கூறியிருக்கின்றேன், குறித்த நேரத்தில் நிறைவேற்றுங்கள் என்று கூறியிருக்கின்றேன். திருக்குர்ஆனுடைய கட்டளை இருக்கின்றது, தொழுகையை அதற்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் நிறைவேற்றுங்கள். நான் மீண்டும் மீண்டும் அஹ்மதிகளுக்கு இதை பற்றி வலியுறுத்தி கூறிக்கொண்டே இருக்கின்றேன், நினைவூட்டி கொண்டே இருக்கின்றேன். தொழுகையை முழுமையாக கவனத்தோடு ஆழ்ந்து அழுது மன்றாடி அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுங்கள். நம்முடைய பள்ளிவாசல்களில், தொழுகை மையங்களில் வருகை குறைவாக இருக்கிறது. எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு இல்லை. ஆனால் பல ஹாதிம் இருக்கின்றார்கள், அத்ஃபால் இருக்கின்றார்கள். அவர்களால் தொழுகை சென்றார்களோ பள்ளிவாசலுக்கு வர முடியும். பலர் ஃபஜர் நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் எழுவதில்லை. ஒவ்வொரு ஹாதிமும் தனிப்பட்ட முறையிலும் ஹுத்தாமல் அஹ்மதியாவுடைய மஜ்லிஸுக்கும் ஒரு மஜ்லிஸ் என்கின்ற வகையில் இதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. சந்தேகத்துக்கிடமின்றி நாம் அல்லாஹுக்கான உரிமைகளை செலுத்துவோம் என்றால் அல்லாஹின் மீதான அன்பு உங்களுக்கு அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கான உரிமைகளை செலுத்துவதற்கு பக்கம் இணங்க வைக்கும். எனவே அல்லாஹை வணங்குவதற்காக நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள், கங்கணம் கட்டிக்கொள்ளுங்கள். மேலும் உயர் நல்லொழுக்கத்தின் தரம் உங்களிடமிருந்து வெளிப்பட வேண்டும். நீங்கள் சமூகத்தில் மேம்பாட்டை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் மக்களுக்கு அமைதி மற்றும் அன்பின் கொடியின் கீழ் கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மக்களை. இவ்வாறு நான் உங்களுடைய கவனத்தை இந்த விஷயத்தின் பக்கமும் செலுத்த விரும்புகின்றேன். தொழுகைக்கு பிறகு பெரும்பாலாக நம்முடைய பள்ளிவாசல்களில் சுருக்கமான தர்ஸ் இருக்கின்றது. நீங்கள் வேக வேகமாக தொழுதுவிட்டு வீட்டுக்கு திரும்பி செல்வதற்கு பதிலாக நீங்கள் அந்த தர்ஸ்களிலும் கவனமாக கேட்க வேண்டும். அதையும் இந்த தர்ஸ்களில் அல்லாஹுடைய கட்டளைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளைகள் இருக்கும். மேலும் அல்லாஹ் மற்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த குரல்கள் காதில் விழுந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ஈமான் மற்றும் நம்பிக்கை நிச்சய உறுதி அதிகரித்து கொண்டே இருக்கும். இதற்கான அவசியம் இருக்கின்றது. உங்களுடைய மார்க்க ஞானத்தை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். எல்லாவற்றை விட முக்கியமான விஷயம்,
உங்களுடைய மார்க்கம் மற்றும் உங்களுடைய கொள்கையை பற்றிய ஞானத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். அந்த ஞானம் அதிகரித்தால் அதன்படி செயல்படுவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இவ்வாறு உங்களுடைய இந்த இஸ்திமா நிறைவடைகிறது. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு திரும்பிச் செல்வீர்கள். நான் உங்களிடம் இதைத்தான் கூறுகின்றேன். நான் இன்று உங்களுக்கு கூறிய விஷயங்கள் படி குறிப்பாக கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு பொய்யை விட வேண்டும் என்று தம்முடைய ஒரு சஹாபிக்கு வலியுறுத்தி கூறினார்களோ அதன்படி நீங்கள் செயல்படுங்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய போதனைப்படி குறிப்பாக நீங்கள் பார்வை வையுங்கள். அன்னார் பொய்யுக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக நீங்கள் போரிட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். உங்களிடமிருந்து உண்மை ஈமான் வெளிப்பட வேண்டும். இதுவே உங்களுடைய முன்னேற்றத்திற்கான காரணமாக அமையும். ஹுத்தாமுல் அஹ்மதியா மற்றும் அத்ஃபாலுல் அஹ்மதியா எப்பொழுதும் உண்மையை விடக்கூடாது. நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். எப்பொழுதும் நிரந்தரமான முன்னேற்றம் வெற்றி ஜமாத் அஹ்மதியாவுக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது இஸ்லாத்தின் உண்மையான போதனைகள் படி தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமான முறையிலும் செயல்படுவதன் மூலமாகவே சாத்தியப்படும். நம்முடைய எதிரிகள் நமக்கு என்ன சொன்னாலும் சரி, என்ன ஏசி பேசினாலும் சரி, நம்ம இதை அடிதளித்தாலும் சரி, எவ்வளவு வேண்டுமானாலும் வரம்பு மீறினாலும் சரி, நாம் எப்பொழுதும் ஒருபொழுதும் அவர்கள் என்ன செய்து கொண்டாலும் சரி அவர்களால் நமக்கு இழப்பை ஏற்படுத்தவே முடியாது. ஏனென்றால் நாம் ஒன்றாக இணைந்து உண்மையின் விதிகள் நிலைத்திருந்தால் பிறகு நாம் ஒரு கண்ணாடி உருக்கி செய்யப்பட்ட அந்த சுவரை போன்று ஆகிவிடுவோம். நம்முடைய நோக்கங்கள் நஸம் பாடுவதனாலோ அல்லது நாரே தக்பீர் போடுவதனாலோ நிறைவேறாது. நம்முடைய முன்னேற்றத்திற்கான அசல் வழிமுறை நம்முடைய நற்செயல்களை சீர்திருத்துவதன் மூலமாக இருக்கின்றது. இஸ்லாத்தின் போதனைப்படி நிறைவேற்பதன் மூலமாக இருக்கின்றது. எனவே இறுதியாக நான் துஆ செய்கின்றேன். அல்லாஹ் ஒவ்வொரு ஹாதிம், ஒவ்வொரு திஃபில் ஆகியோருக்கு இந்த இஸ்திமாவில் இருந்து உறுதியான எண்ணத்தோடு, அதாவது அவர் தன்னிடம் நல்லொழுக்க மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும், தன்னுடைய ஒவ்வொரு அமலிலும் உண்மையை கொண்டு வர வேண்டும் என்ற நியத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் இதை செய்வதற்கு வாய்ப்பு வழங்குவானாக. இப்பொழுது துஆவில் இணைந்து கொள்ளுங்கள்.